தமிழகத்தில் புதன்கிழமை 19/2/2025 தற்போது வரை 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. திருப்பூரில் கணவன் குழந்தை கண்முன்னே கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. இதில் 4 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2 பெண் வன்கொடுமை சம்பவத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் மொத்தம் 19 நாட்களில் மொத்தம் 86 போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் 34 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. மொத்தம் பிப்ரவரி மாதத்தில் 19 நாளில் மட்டும் 120 பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா மேல்முந்தல் கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய அரசு ஆரம்ப பள்ளியில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர் சேட் அயூப்கான் என்பவர் அந்த பள்ளியில் பயிலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலக உதவி எண்ணிற்கு பெற்றோர் அளித்த புகாருடைய அடிப்படையில் அந்த ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை அடுத்ததாக அந்த பள்ளியினுடைய ஓவியர் ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய ராஜன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வீட்டில் தனியாக இருந்த 17 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு செய்த பொன்குமார் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் ஏற்கனவே சார்பு ஆய்வாளர் ஒருவரை அறிவாளால் ஒட்டிய வழக்கம் இவர் மீது ஏற்கனவே முன் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திருச்சி துவாக்குடியில் 17 வயது மைனர் பெண்ணை காதலித்து ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற வழக்கில் துவாக்குடியைச் சேர்ந்த விஜய் வயது 19 என்கிற வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அருகே சொப்பையாபுரம் பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் கூலி தொழிலாளி யுவராஜ் வயது 30 என்பவர் ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது வரை இந்த ஒரே நாளில் 6 பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 19 நாட்களில் 120 பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் என 120 சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலிய செய்திருக்கிறது. பள்ளிகளில் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை இல்லாத நாளே இல்லை என்கிற அளவில் திமுக ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இந்த குற்றத்தை அடக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பாக கோரிக்கையாக இருக்கிறது. சுரேஷ்.